ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு பார்க்க போகிற 5 வேர்ட்ஸ் வந்து ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் தான் இருக்கும். வொக்காபுலரிஸ். ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து ஜெஸ்ட். ஜெஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஈகராக இருக்கிறது, ரொம்ப ஈகரான ஆர்வமாக இருக்கிறது. அதுக்கு வந்து ரொம்பவே இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பேரார்வம் நம்ம எடுத்துக்கலாம். பேரார்வம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். பேரார்வம் ஜெஸ்ட்னா இதுக்கு வந்து இங்கிலீஷ் எப்படி சென்டென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, the first years arranged the seniors farewell party with lot of zest. ரொம்ப ஆர்வமாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஃபேர்வெல்லில் வந்து சீனியர்ஸ்க்கு வந்து ஃபேர்வெல் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. லாட் ஆஃப் வரும், வெறும் லாட் வராது, லாட் ஆஃப். இதோட மீனிங் அது. நெக்ஸ்ட்டு வந்து ஜானி அப்படின்னா வந்து காமிக்காக வந்து சொல்கிறது, கொஞ்சம் முட்டாள்தனமாகவும் காமெடி பண்ணுறது, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அது அறிவிலி அப்படின்னு எடுத்துக்கலாம். அறிவிலி முட்டாளும் சொல்லுவாங்க, அறிவிலிக்கு முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம்னா, வித்யா வாஸ் attracted to Meena for her zany sense of humor. அப்படின்னா வித்யா வந்து அட்ராக்ட் ஆகிட்டாங்க இவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரில். அதான் கொஞ்சம் முட்டாள்தனமாக சொல்கிற மாதிரி, காமிக்ஸாக சொல்கிறது, காமெடியாக சொல்கிற மாதிரி தான் அது. வந்து அது அவங்க அப்படி சொன்னதில் வந்து வித்யா வந்து அட்ராக்ட் ஆகிட்டாங்க ஜானின்னா அந்த மாதிரி சொல்கிறது. தேர்ட் பார்க்கலாம். ஜீலாட் அப்படின்னா வந்து வைராக்கியம் சொல்கிறது தான் ஜீலாட். இதுக்கு சென்டென்ஸ் வந்து எப்படி பார்க்கலான்னா, பிரியா ஜீலட்ஸ் abide by her words. அப்படின்னா பிரியா வந்து வைராக்கியமாக இருக்கிறாங்க, அவங்களோட வேர்ட்ஸ் அவங்களோட வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், மீனிங் வரும் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜெனித் அப்படின்னா வந்து ஹை பாயிண்ட், ரொம்ப ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லலாம். சிகரம் வந்து தமிழில் சொல்லலாம், சிகரம் வந்து எடுத்துக்கலாம். எப்படி வந்து இதுக்கு ஹை பாயிண்ட்டுக்கு மீனிங் எப்படி வருது இங்கிலீஷ்லன்னா, எவரெஸ்ட் zenith is the Everest is the zenith of the world ன்னு எடுத்துக்கலாம். அப்படி வேர்ல்டு எடுத்துக்கனாக்கா இதுதான் ரொம்ப ஹையஸ்டான பீக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஜெனித் வந்து அதுதானே, அதான் ஹையஸ்டான பீக்குன்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஜப்பாட் அப்படின்னா வந்து காற்று இருக்கிறது. ப்ரீஸ் தென்றல்னு கூட சொல்லுவாங்க, மேல் காற்றுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எனக்கு அவ்வளோ தெரியல மேல் காற்றுன்னா என்ன சொல்கிறாங்க. நான் வீட்லேயும் கேட்டு பார்த்தேன், தெரியலன்னு தான் சொல்லிட்டாங்க. மேல் காற்றுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி மீனிங் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நானே இதுக்கு மீனிங் கிரியேட் பண்ணேன். Zabad is very fast compared to normal breeze.
compared to normal breeze. ஆக்சுவலி மேல் காற்று எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அதோட மீனிங் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட மீனிங்னா ஜபா இஸ் வெரி ஃபாஸ்ட் கம்பேர்ட் டு நார்மல் ப்ரீஸ். மேல்காற்று வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வீசும். கம்பேர் பண்ணும்போது நல்லா எப்பவுமே இருக்கிற காற்றோட கம்பேர் பண்ணால் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீசும்னு வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஏதாச்சும் புரியலனாலும் வந்து கேளுங்க, நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.